सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। ஒன்பதாவது ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் படிச்சிடலாம். பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவதிர்த்தலே உந்தி பர பரபக்தி தத்துவம் உந்தி பர. உபதேச சாரத்தில் என்ன? பாவசூன்யசத் भावसुस्थित भावना फलात् भक्तिरुत्तमां हृत्स्थले मन स्वस्थिता क्रिया भक्ति योग போதாச நிச்சிதம். 9, 10 ரெண்டையும் படிச்சிருக்கோம். 9வதுல என்ன சொல்றாரு? பாவ சூன்யம்னா நமக்கு தெரியும், ஒன்றும் இல்லை. இங்கே பாவிக்கிறது, இப்போ நம்ம தியானம் பண்ணுறது எல்லாமே பாவனை தானே. இந்த மானச பூஜைன்னு ஒன்று கொடுத்தோம்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பாவனை பண்ணாதான் நீங்கள் அதோட ஒன்றி போக முடியும். பாவனை பண்ணலைன்னா ஒன்றி போகிறதுக்கு இயலாது. பாவ பலத்தினால், அதாவது பலம்னா ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம், பலம்னு சொல்லலாம். அந்த பாவனை செய்கின்ற அந்த பலத்தினால பலம் அடையும் போது பாவனாதீதம், பாவிக்கும் தன்மையை கடந்த நிலை நமக்கு வருது. அப்போ பாவனை கூட தேவையில்லைங்கிறார் பாருங்க. கடைசி எங்கே வரும்? 2 பொருள் இருந்தால் தான் இந்த பாவனைலாம் வரும். ஒரு பொருளாக இருக்கின்ற போது என்ன பாவிக்கிறது? இப்போ நாம் என்னவா பாவிச்சுட்டு இருக்கோம்? நம்மைய அப்படிலாம் பாவிக்கல. நாம் நம்ம என்னவா பாவிக்கிறோம்னா, ஆமாம், அது அந்த பாவனை ரொம்ப திக்க நின்றுச்சு. இந்த பாவனையிலேருந்து மாறணும்னா இன்னொரு பாவனையை உருவாக்கணும். கொஞ்ச நேரம் வேணால் உருவாக்கலாம். எவ்வளோ நேரம்? ஒரு 2 மணி நேரம். எப்போ? ஒரு ட்ராமாவில் பிச்சைக்கார வேஷம் போடுறோம், இல்லை ஒருத்தர் பணக்கார வேஷம் போடுறாருன்னு வைங்க. 2 மணி நேரம் அவர் என்ன பண்ணி ஆகணும்? தன்னை மறந்து அந்த பாவனையில் அவன் வாழ்ந்தாகணும். அது வெறும் 2 மணி நேரம் தான். ஆக அந்த பாவனை எப்போ நின்றுடும்னா, திரும்ப சுயமாக தான் இடத்துல வந்தவுடனே அந்த பாவனை இயற்கையாகவே நின்றுடும். பாவனை அதீதம். இப்போ இங்கே என்ன சொல்ல வராது? பாவித்தல் பலமடையும் போது பாவிக்கும் தன்மையை கடந்த நிலை, தன்னில் உறைந்து இருக்கும் தன்மையில் இருத்தலே சிறந்த பாவமாகும். சிறந்த பாவம் எதுனா தன்னில் நிற்கணும். அது பேசுறப்ப நல்லா இருக்கு. தண்ணியில் நிற்கிறதுன்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. நான் என்னதான் நிற்கிறீங்க, என்ன ஆச்சரியம், ஏன் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி பேசுகிறோம்னு தோணுது. பரமார்த்த பக்தியின் உண்மை நிலை எது அப்படின்னா பரபக்தின்னு சொல்கிறோம்ல, அது. அதனால சங்கராச்சாரியார் என்ன சொன்னார்? உண்மையான பக்தி பராபக்திங்கிறது எந்த ஆண்டவனை கும்பிட்றப்ப பராபக்தி வரும்? அவர் எத்தனையோ ஆண்டவனை கும்பிட்டுருக்காரு. மீனாட்சியையும் கும்பிட்டுருக்காரு, காமாட்சியையும் கும்பிட்டுருக்காரு, சிவபெருமானை கும்பிட்டுருக்காரு, எல்லா தேவர்களையும் கும்பிட்டுருக்காரு. பராபக்தி வர்றப்ப அவர் எந்த சாமியை கும்பிட்டுருக்காரு? இல்லை, எந்த சாமியும் கும்பல. அப்போ பராபக்தி எப்படி வந்துச்சு அவருக்கு? புரியலையா?
தன்னை நினைக்கிறது, மறக்கிறது இல்லை, தன்னை மறக்க கூடாது, தன் நிலையில இருத்தல், அதுதான் உண்மையான பக்திங்க. பகவானை கும்பிட்டீங்கன்னா அது ரெண்டாவது பொருள். நாமளே இருக்கிறத அந்நியம் இல்லாமல் இருக்கணுங்க. அதனால பாவம் ரெண்டு இருக்குது. என்னென்ன பாவம்? பாவனை, அந்நிய பாவம், அனன்ய பாவம். அந்நிய பாவம்னா இரண்டாவது பொருளை பாவனை பண்றது, அது அந்நிய பாவம். வேற வேற எது நினைக்கிறது. அனன்ய பாவம்னா ஒன்றுதான் நினைக்கிறது. அதனாலதான் பகவத்கீதையில சொன்னார், அனன்யாஸ் சிந்த என் தோமா. என்ன பகவத்கீதையில கூட பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல என்ன சொல்றாரு. அவர் உண்மையில என்ன சொல்லணும்? உன்னையே நினைன்னு சொல்லணும், இல்லாட்டி நீ யாரா இருக்கியோ அதை நினைக்க சொல்லணும். உன்னையே நினைன்னா தோம்னு ஆயிடும். யாரை நினைக்கிறோம்? நம்ம தத்து, அது தானே நினைக்கிறோம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதுமே சரணம் அடைகிறது என்னையே அல்ல, அதை சரணம் அடைந்தான்னு சொல்லணும். ஏன் மாம்னு சொல்றாரு? மாம்னா தன்னை, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னையவே சரணடைன்னு தான் சொல்றாரு. 18வது அத்தியாயம் என்ன சொல்லுவாங்க? சர்வ தர்மான் பரிச்சேஜ்ய மான் இயக்கம்னே சொல்றார். அவரை நம்ம நினைச்சோம்னா அது அந்நிய பாவமா அனன்ய பாவமா? அந்நிய பாவம். அனன்ய பாவத்தை பற்றியே சொல்லலையே. ஆனா சொல்றார் 18வது அத்தியாயத்துல. இப்ப நம்ம பார்ப்போம். அங்கேயும் தன்னையை விட்டுட்டு கரெக்டா 18வது அத்தியாயம் வர்றப்ப உண்மை நிலையை எடுத்து சொல்றார். அதான் இங்க இடைவிடாது செய்யப்படும் தியானத்தை பாவித்து பழகி ஆன்ம பலம் பெற முயற்சிக்கும் போது பாவிக்கும் தன்மையை கடந்த நான் என்ற இருப்பு உணர்வில் நாம தான் தியானம் பண்றோம். தியானத்தை கடந்து போயிட்டே இருக்கிறப்போ நான் என்ற இருப்பு உணர்வு ஒன்று வரும். அதில் ஒரு விழிப்பு நிலை உண்டாகும். அது நமக்கு உண்டாகுதான்னு பாருங்க. நம்ம எதை தியானிக்கிறோமோ அந்த பொருளோடு நம்ம ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமாகிறப்போ நமக்கு இன்னொன்று தெரியும், நம்மைய பற்றி நினைக்கவே இல்லைல்ல. அதுதான் இங்கே சொல்றார். ஆகவே தன்னே தான் உறைந்திருக்கும் இந்த நிலையில பாதிக்கப்படுகின்ற மனதின் தொழிலும் நீங்குவதோடு, மனதில் இருக்கிற தொழில்னா சிந்திக்கிற தன்மை. சிந்தனைனாலே என்ன அர்த்தம்? எதையோ சிந்திக்கிறோம். அது என்ன பண்ணும்? நம்ம டைவர்ட் பண்ணிவிடும். சிந்திச்சால திருஷ்யத்துக்குள்ள போகும். திருஷ்யத்தை தான் சிந்திக்க முடியும். தன்னையே சிந்திக்கணும்னா அவ ஒன்னே ஒன்று உணரணும். வெளியில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்ன ஆயிடணும்னா சூன்யமாயிடும். அப்ப எது இருக்கும்? நான் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமை மட்டும்தான் இருக்கணும். அதை தான் இங்க சொல்றார். இருக்கிறேன் என்னும் இருப்பு மாத்திரமான விழிப்பு நிலையில ஊன்றி நிற்பது கர்ம யோகமும் பக்தி யோகமும். அப்படி இந்த இருப்பு நிலையில ஊன்றி நின்னாதான் அதுக்கு பர பக்தி தத்துவம். பாருங்க, ஆக நம்ம எத்தனை சாமிகளை கும்பிட்டாலும் கூட அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்து ஆகணும். கடைசி வரைக்கும் நம்ம எதை கும்பிட்டுட்டு இருக்கோம்னா நமக்கு பிடித்தமான ஒரு பொருளை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிடித்தமானது எது? பவதாரிணி காளி. அது தவிர அவருக்கு வேற எதுவும் கிடையாது. அதனால அவர் தியானம் பண்ணா ஒவ்வொரு திருஷ்யமா விலகிட்டே வந்து கடைசியில் எங்க போய் நிற்கும்? காளிகிட்ட போய் நிற்கும். அதுக்கு மேல அவருக்கு தெரியல என்ன பண்ணணும்னு. கடைசியில பவதாரிணி காளி தான் முன்னால வந்து நிற்கிறார். ஒரு ஐயா வந்தார், ஒரு பெரிய ஞானி, தோத்தாபுரின்னு. உனக்கு ரொம்ப பக்குவமா இருக்கு, தியானம் பண்றதுல கை தேர்ந்தவனா இருக்க,
உனக்கு இதை விட உன்னதமான ஒரு பராபக்தியை காட்டிட்டாரே வேதாந்தம் அப்படின்னு சொன்னார். என்னது அப்படின்னா, ஒன்னேவே நீ உணர்ற தன்மை, அது உணர்ந்துட்டேன்னா அதுக்கு மேலே எதுவுமே கல்வி கட்டுறது கிடையாது அப்படின்னு. அப்பா இவர் சொல்றாரு, அதை கற்றுத்தரேங்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், இருங்க நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அம்மாட்ட கேட்க போகிறேன். யார்கிட்ட? காலிட்டா. ஏன்னா அதான் அவருக்கு கடைசியில் எண்டு டெர்மினேஷனாக இருந்தது. அம்மா என்ன பேசுமா? இவர் சிரித்தார். அம்மாட்ட போய் கேட்க வாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐடல்கிட்ட போகிறாரு, ஒரு சிலைகிட்ட போகிறாரு. இன்னும் இவருக்கு இது போகலை, அதனால சிரித்தார். அவர் போய் அம்மாட்ட கேட்குறாரு. பக்கத்தில் நிறைய பேர் நிற்பாங்க, இவர் பேசுவார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, என்னமோ கற்றுக் கொடுக்குறீங்கிறாரு, நான் கற்றுக்கட்டுமா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம், என்னடா இது இப்படி போய் பேசிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் அந்த அம்மா பேசியிருக்கு, அது இவர் காதில் மட்டும்தான் விழுகுதோ என்னமோ. அப்படியா, சரி சரி புரிஞ்சிடுச்சு. என்ன சொல்லிச்சு அந்த அம்மா? இவருக்கு என்ன அப்படியான்னு கேட்குறாரு. மகனே, அவரை அனுப்பி வச்சதே நான் தான். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நீ கற்றுக்கோ, நீ கற்றுக்கணுன்றதுனால தான் நான் அனுப்பி வச்சிருக்கேன் உங்ககிட்டன்னா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நேர போய் அம்மா சரின்ட்டாங்க, நீ எனக்காக தான் வந்திருக்கிறாம்மா சொல்லி கொடுக்க. அம்மா சரி சொல்லிட்டாங்க. அவருக்கு இன்னும் பைத்தியம் சொல்லி வைக்கலாம்னு வந்தா அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். என்னடா இவர் நம்முடைய கதையை பிடிப்பாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் உட்கார வச்சு விஷயத்தை சொன்னார். இப்படி உட்காரு, ஒவ்வொரு பொருளாக தியானம் பண்ணியா வெளியில் இருக்கக்கூடிய புறப்பொருள் எல்லாம் விலகிட்டே வரணும். அது ரொம்ப சீக்கிரம் விலகிடுச்சு. காமினி காஞ்சனம் எல்லாம் பயங்கரமாக விலகிடுச்சு, தீஷ்யமே விலகிடுச்சு. இப்போ என்ன தெரியுதுன்னா, பவசாரினி காளி தெரியுறான்னா. அட இன்னும் அது வந்துட்டு இருக்கா, அதையும் விட்டு விலகுன்னா. முயற்சி பண்ணி பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. அவரே வந்து நிற்கிறா. இவர் பார்த்தாரு, ஆஞ்ஞா சக்கரம்னு ஒன்று இருக்கு, அங்கே தான் மைண்டு போய் நிறுத்தினோம்னா தூசியமெல்லாம் காணாமல் போயிடும். அது எங்கே இருக்கு அப்படின்னு கீழே பார்த்துடாதீங்க, அங்கே இருக்கு. இவர் கீழே கண்ட ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அங்கே ஒரு காயப்படுத்தினார். அப்படின்னார். வலிக்குதா, எந்த இடம்னு தெரியுதா, அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல தியானம் பண்ணு. அறிவோம் தச்சர் இதைதான் சொல்லணும், மா காரியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா அந்த பிரம்மனுடைய பேரே ஓம் தான். அதை சொன்னோம்னா அங்கே போய் காட்டும், நாமம் ரூபம், ரூபத்தோட கலந்துடுவார் அப்படின்னு சொன்னார். இவர் சரியா அப்படின்னு உட்காந்து சொல்ல ஆரம்பித்தார். வித்தின் ஏ டே மெர்ஜ் ஆயிட்டார். அதுக்குள்ளே மெர்ஜ் ஆயிட்டார். ஆயிட்டு ஒன்றும் வரணும் இல்லை வெளியே. 3 நாள் வரைக்கும் அதிலே உட்காந்துருக்கார். இவர் பயந்தே போனார். 40 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை அனுபவிச்சிருக்கேன். இவர் நான் சொன்ன உடனேயே உள்ளே போய் நின்று உக்காந்தவர் அப்படியே உக்காந்துருக்காரு. சாப்பிட விட மாட்டேங்கன்னு ஊட்டி விட்டார். என்ன தேகம் நிற்கணும்ல அப்படின்னு. இவருக்கு பயம் வந்துச்சு. அப்போ இந்த தியானம் பண்ணுற பக்குவம் வந்தவங்களுக்கு தான் எதை செய்யணும் எதை விடணும் அப்படின்னு தெரியும். அப்போ அவருக்கு என்ன இப்போ புரிஞ்சிச்சுன்னா, தான் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு, தியான பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்போ யார் இருப்பா? அவர் தான் இருப்பார். அந்த அவர் இருக்கிறதுங்கிறது தான் நான் இருக்கிறேன் என்ற இருப்பு தன்மையை உணர்றார். அதில் உணர்ந்தா வேற எந்த ஆப்ஜெக்டும் அங்கே வரல. இந்த தன்மை ஒரு துளி நினைச்சிட்ட, ஒரு துளி அனுபவிச்சுட்டா போதும், மீண்டும் அவனுக்கு அஞ்ஞானம் என்பது வராது. அதான் இங்க சொல்ற. இதுதான் பரபக்தியுடைய தத்துவம்னு சொன்னார். கர்மங்கள்ல நிஷ்காமிய கர்மமே முக்திக்குரிய சாதனம். அந்த நிஷ்காமிய கர்மத்துல தியானம் தான் உயர்ந்ததுன்னு சொன்னோம். ஏன்னா கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டே போய் கடைசியில் ஜபமெல்லாம் முடிஞ்சிட்டு தியானத்துக்கு வர்றப்போ நம்ம கொஞ்சம் மைனூட்டாக ரொம்ப சூக்ஷ்மமாக வரோம். தியானத்திலும் தற்கவனமாகிய அனன்ய பாவமே உயர்ந்தது. தியானம் பண்றப்ப ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்க,
ஆப்ஜெக்டை எடுத்து தியானம் பண்ணா அது என்ன பாவம்? அந்நிய பாவம். அந்த தியானத்திலேயே அந்நிய பாவம் உயர்ந்தது இல்லை. அந்நிய பாவத்தில் ஒரு சாமியும் இருக்கலாம், ஒரு வெங்கடாச்சலபதி இருக்கலாம், ஒரு முருகன் இருக்கலாம், ஒரு பிள்ளையாரும் இருக்கலாம். ஆனாலும் அந்த சாமியை நீங்க தியானம் பண்ணி அதுல ஒன்றி போறப்போ அது என்ன பாவம்? அந்நிய பாவம் தான். அதை லைக் பண்ண, அது உயர்ந்தது சொல்லல, ஆகலாம், செய்யலாம் அப்படின்ட்டார். ஆனா அனன்ய பாவமே உயர்ந்தது. அப்படின்னா தியானத்துக்கு ஒரு பொருளே இருக்கக்கூடாதுங்க. அப்படின்னா தியானம் அவசியமா இருக்கா? இப்ப நிறைய ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது, ட்ரீட்மெண்ட் என்ற நிலைமையில எல்லாரும் கையாளக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எது? அலோபதி கொடுப்பாங்க, தலைவலிக்குதா இந்த மாத்திரை சாப்பிட்டு போயிடும் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. இது என்னன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எ மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி இருக்குது. மாத்திரை இல்லாமலேயே நான் தலைவலி போக்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார். இந்த கட்டை வரல் இப்படி கொஞ்ச நேரம் தெரியும் எனக்கு போயிடும். அது வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இல்லையா? அது ட்ரீட்மெண்ட்லேயே வகைப்படுத்திட்டாங்க. என்னென்ன இதுக்கு பேரு? அக்குபஞ்சரு, மைண்ட் ஹீலிங்கு, ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி எல்லாம். இது எல்லாம் யார் யார் எதில் ஸ்பெஷலிஸ்டோ அதன் மூலமா அவங்க போக வைப்பாங்க. இப்போ ஒரே ஒரு டிசீஸை இந்த 6 ட்ரீட்மெண்ட்ல எதுல போனா பெஸ்ட் தெரியுமா? எதுல போனா பெஸ்ட்? எதுல போனாலும் பெஸ்ட் தான். ஆனா உத்தமமானது எதுன்னு கேட்டா அவங்க அதான் கடைபிடிக்கிறாங்க. இப்போ தியானம். நீ தியானம் பண்ணி பழகு, உனக்கு எல்லாமே சௌக்கியமாயிடும். பிசினஸ்ல கூட நீ தியானம் பண்ணா பிசினஸ் ஓஹோன்னு வரும். அது எதை தியானம் பண்றது? இப்ப நம்ம கிட்ட நம்ம சட்டை போட்டிருக்கோம். இந்த ஐயா சட்டை போட்டிருக்காரு இல்லவங்க, இது எத்தனாவது சட்டை? எத்தனாவது சட்டை? 1வது சட்டையா? தப்பா சொல்ற. 6வது சட்டை. ஏற்கனவே 5 சட்டை போட்டிருக்காரு, திரும்ப ஒரு சட்டை அது மேல போட்டிருக்காரு. அந்த 5வது சட்டை என்ன தெரியுமா? அன்னமய கோஷம். கோஷம்னா சட்டை. அதுக்கு உள்ள இருக்கிற சட்டை என்ன தெரியுமா? பனியன் மாதிரி போட்டிருக்கிறது பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷம் பனியன் மாதிரி போற சட்டைக்கு உள்ள இன்னொன்னு போட்டிருக்காரு மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 சட்டை நம்ம இருக்கு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கோளாறுன்னா இந்த 5 சட்டையில எந்த சட்டையை ட்ரீட்மெண்ட் பண்றது? MBBS டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அன்னமய கோஷத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இம்மிடியேட்டா தான் ஒரு ஊசி கொண்டு வா, போடு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். 10ஆவதுன்னா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து போட்டுருவார். இம்மிடியேட் ரிசல்ட். இன்னொருத்தர் இருக்காரு பிராணிக் ஹீலிங், அந்த பிராணமய கோஷத்துக்கு பண்ணுவார். உடம்பு அதெல்லாம் வரும் போகுங்க. இதை பண்ணிட்டோம்னா அவனுடைய பிலாசபியே என்ன தெரியுமா? உண்மைதான், எல்லாமே உண்மையானா எதுக்கு டிசீஸ் வருது அப்படின்னா, எங்கே எங்கே பிராணன் லேக் ஆகுதோ, அதாவது பிராணன் குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த இடம் தான் உங்களுக்கு டிசீஸ்ன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல நீங்க பிராணம் செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஃப் ஆயிடும். ஒரு குழந்தை தடுக்கி விழுகுது, அம்மா ஓடி போய் தூக்கி கையில பிடிச்சிக்கிறா. அந்த குழந்தைக்கு அழுகையும் போகணும், வலியும் போகணும். அந்த அம்மா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா சொல்லுங்க? அது புதிய பையங்க, பெரிய பையன் வீட்டுக்குள்ள பிடிக்கிற அளவுக்கு ஒரு 8 வயசு 7 வயசுன்னு வைங்க. 1 அடியா தாயம்மா அவங்க அது விழுந்து இருக்காங்கல்ல,
கவனிச்சு பாருங்க நல்லா நீங்க. துடைக்கிறது இல்லைங்க, அது முதுகுல தடவி இருக்கிறது. சரிப்பா ஒண்ணும் இல்லை அது முதுகை தடவிட்டே இருப்பான். எதுக்கு முதுகை போய் தடவுறாங்க? அவன் சொல்லுவான், அம்மா அடிபட்டது முன்னால, நீ பின்னால போய் தடவு. அது பின்னாலேயோ முன்னாலேயோ அந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, தன் கையால தடவிட்டே இருக்காங்க. அது ஆக்சுவலா தெரிஞ்சே தெரியாமல் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பிராணி ஹீலிங் பண்றாங்க. சரி, ஆஸ்பத்திரியில ஒரு வாரமா ஒரு பேஷண்ட் படிச்சிருக்காரு. சொந்தக்காரங்களாம் போய் பாக்குறாங்க. பாக்குறப்ப சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் கொண்டு போறாங்க. பாதி அவங்களே ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அது வேற, நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அது. ஆனா ஏன் அந்த சீக்கிரம் இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட எல்லாரும் போய் நல்லா இருக்காது, நல்லா ஆயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்து, சரி இங்கே வலிக்குது, அதான் பார்த்த டாக்டர் பார்த்துருக்காரு அப்படிதான் சொல்லி அவங்கள பார்த்து முகமது பேசிட்டு வர்றாங்க. இதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஏன், என்ன ரகசியம்? இவங்கெல்லாம் ஆரோக்கியமா உள்ளவங்க, அவரு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர். ஆரோக்கியமா உள்ளவங்க ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களை பார்த்தாலே அவங்க கண்ட தீட்சண்யம் மூலமாகவே பிராண ஹீலிங் ஆகும், போகும். அப்படி போக அவனுக்கே ஒரு தெம்பு வந்து சரியாட்டி இருந்துச்சுதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க மாத்திரையும் மருந்தும் கொடுத்தனால அதான் சரியாயிடுச்சுன்னு. உண்மையான ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, நாங்கள் என்னவோ கொடுக்குறோம், ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது தெரியுமா, தானாக அது குணமாவது 3 நாள் கழிச்சுன்றது. அப்போ ஏங்க இதை கொடுக்குறீங்கன்னா உங்க தீர்த்திக்காக தான். நீங்க இதை சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் 3 நாள் கழிச்சு தானே குணமாகுதுன்றார். அப்பதான் யோசனை பண்ணி, எதுக்கு அனாவசியமா போய் ஃபீஸ் கொடுக்கணும்? நீ முதலே சொல்லக்கூடாதானா? முதல்ல சொன்னா நீங்க வர மாட்டீங்கல்ல. ஆனா நடக்கிறது அதுதான். இது இப்படி ஒண்ணு. அப்புறம் மனசை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, உங்களை யாருமே வெல்ல முடியாது. மனோபலம் அப்படிங்கிறாங்க, தி மைண்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்க உடம்புல எந்த விதமான டிசீஸ் இருந்தாலும் கூட உங்க மனதுக்கு பலம் கொடுத்தாருன்னு வைங்க, மனோபலம். அது சைக்காலஜிஸ்ட். ஏகப்பட்ட டேஞ்சரஸ் இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லையப்பா, நீ மனசு எந்திரிச்சு நடந்துருவ, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பலப்படுத்திடுவார். இது மனோதத்துவ முறையில் மனோ பலத்தை தராது. விவேகானந்தர் சொன்னார், இது எவ்வளோ தூரம் வரைக்கும் உண்மை அப்படின்னு கேட்டால் செய்து காட்டுவார். தேள் கொட்டிடுச்சு, விஷம் ஏறுது, கிருன்னு பாம்பு கொட்டிடுச்சு, விஷம் ஏறுது, ஒன்றும் பண்ணாத, மனோபலத்தில் விஷம் இறங்கிடும் சொல்கிறார். எப்படி? கடிக்கல, கடிச்சது எனக்கு ஒன்றும் பண்ணாது. கூவாமை, எனக்கு அதுவும் சம்பந்தமே இல்லை, எனக்கு வலிக்காது, எனக்கு அது தொந்தரவு பண்ணாது, விஷம் ஏறாது, ஒன்றும் பண்ணாதுன்னு அது இன்னும் ஏறவே ஏறாது. ஏன்னா மனோமய கோஷத்துல மனம் சொல்றது எல்லாம் இந்த உடம்பும் கேட்கும், பிராணனும் கேட்கும், நம்முடைய சரீரம் முழுவதும் கேட்கும். அப்படிதான் விஞ்ஞானமய கோஷமும் நம்ம சுகப்படுத்துறோம்ல. விஞ்ஞானமய கோஷங்கிறது தான் சில நரம்புகள் மூலமா அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு செய்யக்கூடியது. விஞ்ஞானமயங்கிறது அங்கெல்லாம் பேசே விஞ்ஞானம் அப்படின்றார். ஞானம் அடைவதுன்னா விஷயம் தெரிஞ்சு கொண்டது மட்டும். விஞ்ஞானம்னா சொல்றாங்க, இப்போ எந்த இடத்துல எங்க போய் குத்துனோம்னா எங்க அமுத்தினோம்னா என்ன ஆகும் கண்டுபிடிச்சது, அது விஞ்ஞானம். அது விஞ்ஞானமய கோஷத்தில் அதெல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லா ஹீலிங்குக்கும் எது பேஸ்ன்னு கேட்டா ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துல என்ன இருக்கு? அங்கதான் நம்முடைய இருப்பே இருக்கு. அந்த இருப்புக்கு நாம என்ன சொல்ல வரோம்? இப்போ தியானம் பண்ணு. அப்ப தியானம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், அப்படி சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் எதை நம்மளை காட்டி தர்றாங்க? நம்முடைய இருப்பு நிலைய, நம்முடைய அகங்காரத்தை, அகண்ட இருக்கின்ற வாழ்கின்ற அந்த இடத்தை, அதுதான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம். அங்கிருந்து தான் இதெல்லாம் புறப்பட்டது. எமர்ஜென்சிக்கு இம்மிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி சரீரத்துக்கு பண்ணலாம். ஆனா
வேறோட எடுக்கணும்னா ஆனந்தமய கோஷம்தான். அப்ப அந்த நான் இருப்பு நிலையை இங்க எடுக்க சொல்ல, அதான் பரபக்தியின் தத்துவ இடம் அப்படின்னு சொன்னார். இப்போ அனன்ய பாவம் தன்னை கருதுதல்ங்கிறார், தன்னை நாடுதல்ங்கிறார். பழக்கப்படுத்தி கொண்டே நம்ம போறப்போ மற்ற பொருளெல்லாம் நமக்கு என்னவா இருக்கும்? அறிப்படு பொருள், ஆப்ஜெக்டிவ் இல்லையா? ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன், அதுதான் அனன்ய பாவம்ங்கிறது. பார்க்கப்பட்டதை போல தன்னையும் ஒரு பொருளாக நினைக்கிறோம் நம்ம. ஏண்டா மற்ற பொருளெல்லாம் நினைக்கிறோமே, பார்க்குறோமே. அது மாதிரி நான் தியானம் பண்ணேன்ல, யார் பண்றது? நான். என்னங்க நான் பார்க்கணும், எப்படி பார்க்கலாம்? அப்படி நினைக்க தோணுது. அப்படி நினைச்சு நீங்க உங்களவே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அனன்ய பாவமா அந்நிய பாவமா? அப்போ நீங்க அந்நிய பாவத்திலேயே போக பார்க்குறீங்க. அனன்ய பாவமா இருக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த நான் தியானம் பண்றேன், அந்த நானே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யலாம்? அப்படின்னு பார்க்க தோணுது பாருங்க. அதுதான் அந்த பார்க்கப்பட முடியலையே என்ற குறை நமக்கு தோணுது. இப்போ அந்த சமயம் நம்ம எப்படியெல்லாம் சமாதானப்படுத்திக் கொள்ளணும் தெரியுமா? அதை பார்க்கவே முடியாது. அது பார்க்கப்படுகின்ற பொருளே அல்ல. இட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். சப்ஜெக்டா இருக்கும். உணர்வுங்கிறது கூட இல்லை, சொல்லவே கூடாது. நான் தான் இருக்கிறேனே, நான் இருப்பதற்கும் இருக்கும் என்னை அறிவதற்கும் ஏன் இன்னொரு பிரவிருத்தி வேணும்? அந்த முயற்சி, நான் தியானம் பண்ணி நான் இருக்கிறேன்றத நான் அறிய போறேன் அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது நீதான் இருக்க. அப்ப நம்ம தியானம் பண்றது சொல்றாங்கல்ல, தன்னை உணர்வுக்கு தியானம் பண்ணுன்னு. அப்படி பண்ண சொன்னா என்ன ஆகும்? அதை ஆப்ஜெக்ட் ஆக்க பார்க்குறான். என்ன செஞ்சு பாருங்க. என் இருப்பு என்னால் அறியப்பட்டது, என் இருப்பு எனக்கு தெரியுது. இப்போ பூரங்கள் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, மனசு, புத்தி, சித்தம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் நமக்கு யாரு? இதனால நமக்கு என்ன செய்யறாங்க? என்னது? வேலைக்காரவங்க, செர்வன்ஸ் எல்லாருமே. சில பேர் சேர்ந்து இருக்காங்க, சில பேர் தனித்தனியா இருக்காங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அவங்க சேர்ந்து இருக்கிறவங்களா தனித்தனியா இருக்கிறவங்களா? சேர்ந்து இருக்கிறவங்க. தனித்தனியா காட்ட முடியாது. அதனால அவங்களுக்கு பேர் ஒண்ணு கொடுத்தாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற பொருள்ன்ட்டாங்க. என்னன்னு பேரு? அந்த கரணம்னா என்னது? அந்த அப்படின்னா உள்ள, கரணம் அப்படின்னா பொருள், உள்ள இருக்கிற பொருள் அப்படின்னு. அது செய்யற வேலையை வச்சு இது மனசு, இது புத்தி, இது சித்தம், இது அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். இது சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய மாத்திரைகள்னா குணாதிசயங்கள். ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. அத்தனை குணத்தையும் எடுத்து 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 அஞ்சையும் சேர்த்து உண்டா உள்ள இரு, நீ வேலை செய் அப்படின்னு விட்டான். அதே 5 பூதத்தினுடைய குணங்களை தனித்தனியா வெளியில வச்சுட்டான். எங்க? புலன்கள்ல. எங்க வச்சிருக்கான்? ஒரு தலையா ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள நீ இங்க வச்சுட்டான். தனித்தனியா வச்சிருக்கான். நல்லா யோசனை பண்ணுவோம். அக்னி, அதுல தன்மாத்திரை ஒண்ணு எடுத்து தனியா எங்க வச்சிருக்காங்க? முன்னால கண்ணு கிட்ட வச்சிருக்கா. அக்னியுடைய தன்மை என்ன? பார்வை, வெளிச்சம். அதனால கண் என்ன பண்ணும்? பார்க்கும். ஆகாசம் கேட்க வைக்கிறது, வெற்றிடம், அது ஸ்பேஸ், அது சப்தம் தரக்கூடியது. சப்தம், ஸ்பர்ஷம், ரசம், கந்தம் அப்படி சொல்றோம். அப்போ அந்த சப்தம்ங்கிறது நம்ம கிட்ட எங்க வச்சிருக்கான்? கால்களை வச்சிருக்கோம். இப்படி புலன்கள் தனித்தனியா இருக்குல்ல. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்?
உபனிஷத்து ஒன்று இருக்கு. ஏன்னு கேட்கும். கேன அப்படின்னா ஏன்னு அர்த்தம். கேனா உபனிஷத்து அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல தான் சொல்றாருன்னா, கண்ணு பார்க்குதா, கண் எதால பார்க்குது அப்படின்னு கேட்குறான். கண் எப்படி பார்க்குது? எதால எரியலைன்னா கண்ணு பார்க்காது. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம பாடத்துக்கு போயிடலாம். என்னன்னா, கண்ணு பார்க்க மட்டும்தான் செய்யும். கேட்குமா? ருசிக்குமா? மணக்குமா? இல்லைங்கிறீங்க எல்லாருமே. அதான் புரிஞ்சு வரலங்கிறாங்க. அந்த உபனிஷத்துல கண்ணு பார்க்கும்னு மட்டும் சொல்லாத, கண்ணால கேட்கவும் முடியும், காதால பார்க்கவும் முடியும். கண்ணு மட்டும்தான் பார்க்க முடியல, காதும் பார்க்கும், நாக்கும் பார்க்கும், ஸ்பர்சனும் பார்க்கும், மூக்கு கூட பார்க்கும்யா. என்னங்க மூக்கு எப்படிங்க பார்க்கும்? அப்பா அவர் எடுத்து சொல்றாரு, கண்ணால பார்க்குற ஒரு பொருள் பார்த்தேன்னு சொல்றேன். ஒருத்தன் ஒரு கேசட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து, இதில் அருமையான பாட்டு ஒன்று இருக்கு, இதை கேட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டு பார்க்கணும். கேட்டுட்டு கேட்டு பாருங்கிறாருல, அப்ப கேட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கறதா? கேட்கிறப்பவே பார்க்குறீங்க. அருமையான ஒரு பூ கொண்டு வந்து, என்ன மனம் தெரியுமா, இது கொஞ்சம் மோந்து பாரு அப்படிங்கிறான். மோந்து பாருங்கிறான். ஒரு பதார்த்தம் கொண்டு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதை சாப்பிட்டு பாருன்னா உடனே சாப்பிட்டு திரும்பி எடுத்து போய் பார்க்கறதா? சாப்பிட்டு பாருன்னு சொன்னப்போ சாப்பிடப்பவே பார்க்குறான். அப்ப கண்ணு பார்க்குற மாதிரி காதும் பார்க்குது, மூக்கும் பார்க்குது, நாக்கும் பார்க்குது, ஸ்பர்சமும் பார்க்குது. தொட்டு பாரு, என்ன மென்மையா இருக்கு, தொட்டு பாருங்களாம். அப்ப எல்லா பொருளும் பார்க்குறா இல்லையா? அவன் யாரு? இந்த பார்க்கறான்னு சொன்னீங்களே இப்போ, அதுதான் நம்முடைய இருப்பு. ஆக இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா வேலைக்காரன். இவங்க மூலமா நாம தான் அனுபவிக்கிறோம். இதை அனுபவிக்கல, கண்ணு அனுபவிக்கல, காது அனுபவிக்கல. ஒரு அருமையான பாட்டு சத்சங்கம் கேட்டு ஆனந்தப்படுறோம்னா யாரு? நாம. அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். இந்த மாதிரி இதுக்கு போய் நான் இங்க இருக்கேன், நான் என்னை பாதிக்க போறேன், இது அந்நிய பாவம், இது அனன்ய பாவம், நான் இருக்கேன்னு பாதிக்கப்படுறேன் சொல்லணுமா? எதை பாதிக்கிறது? பாதிக்கவே வேண்டாம். அது பாதிக்கப்பட வேண்டியதோ நாடப்பட வேண்டியதோ பொருள் அல்ல. என் இயல்பே அல்லவா அது. என் இயல்பே என்னது? எல்லாமே. இவ்வாறு தன் இருப்பு அறிவு மலரும் போது தன்னை அனன்யமாக பார்க்கும் அந்த பாவனையும் அந்த முயற்சியும் அற்று போயிடும். அதான் பார்க்காது. அனன்யமா பார்க்கணுங்கிற எண்ணமே போயிடும். இப்ப என்ன ஆகும்? அது பாவனத்துக்கு அதீதமா போயிடும். பாவனாதீதம் அப்படின்னு சொல்ற. பாவனை கடந்த இருக்கிறேன் என்னும் இருப்பு மாத்திரமான தன்னியலில் இயல்பாகவே அவன் இருந்துடுவான். திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு பாட்டை சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அன்பும் சிவமும் இரண்டென்பால் யாரு? அறிவிலார். அன்பே சிவம் ஆவது யாரும் அறிகிறார். அன்புதான சிவம் அப்படிங்கிறது யாரும் அறிகிறார். அன்பே சிவம் ஆவது யாரும் அறிந்த பின் என்ன ஆவாங்க? அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரு. இங்க பாவனை எல்லாம் பண்ணல பாருங்க. இப்ப ரெண்டு பொருள் சொல்லிட்டாரு. ஒண்ணு அன்பு, இன்னொன்னு சிவம். இந்த இடத்துல அன்புங்கிறது யாரு, சிவம்ங்கிறது யாரு? அனன்ய பாவம், அந்நிய பாவம். இறைவனை நம் தியானம் பண்றோம்னு சொல்றது ஒண்ணு, தியானம் பண்றவது ஒண்ணு. இங்க இரண்டு என்பார் அப்படின்னு சொன்னால் அறிவிலார். அந்த இரண்டு, அன்பு ஒண்ணு சிவம் ஒண்ணு, தனித்தனின்னு சொல்றாருல்ல, அது
தப்பாக புரிஞ்சு கொண்டாங்களோ அவங்க அறிவிலார். அது ரெண்டும் உண்மையில் ஒன்று. அன்புங்கிறதும் சிவங்கிறதும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டார். அது அன்பும் சிவமும் யாரும் அறிகிறார். அன்பும் சிவமும் இது ரெண்டும் ஒன்றுன்னு அறிந்த பின் அது என்ன ஆவான்னு பாருங்க. அவனே சிவம், அவனே அன்பு. இதை ஏன் இங்க திருமந்திரத்துல திருமூலர்ந்து வேற எதையும் சொல்லாம நான் அப்படின்னு சொல்லாம அன்பு என்ற வார்த்தையை போட்டாரு தெரியுமா? ஏன்னு தன்மை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பர்சன் நானும் பிரம்மமும் ஒண்ணு, தத்துவம் அசின்னு தான் சொல்லியிருக்கு. இங்க அத அன்பு என்ற பேர்ல மாத்திட்டார், துவத்தை சிவம் என்ற பேர்ல மாத்திட்டார். அவனும் நானும் இரண்டு, அதுல அவனும் நானும் ஒண்ணு அப்படின்னு காட்டுறதுக்கு அன்பு சிவம் அப்படின்னு காட்டிட்டார். ஏன் அந்த அன்பு தன்னை ஃபர்ஸ்ட் பர்சனா வச்சாரு சொல்லுங்க? சொல்லி எல்லாரையும் ஏன் கூப்பிடுறீங்க? எல்லாரும் வந்துட்டு அனன்யமாயிடும், அந்நியமாயிடும். அவ்வளவுதான். உங்களையே தான் நீங்க நேசிக்கிறீங்க எப்பவுமே. உங்களை காட்டிலும் நீங்க யாரை ரொம்ப அன்பு செலுத்துவீங்க? காட்டுங்க பார்க்கலாம். உங்களை நீங்க நேசிக்கிறத காட்டிலும் வேற அந்நியமா யாரையாவது நான் என்னைய விட அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நீங்க அங்க பாவனை பண்ணி வச்சுட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். என் குழந்தைய, என் செல்லம், என் லட்டு, என் உயிர், என் கண்ணு அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைய நீங்க என்னவா பாவிக்கிறீங்க? அந்நியமா பாவிக்கிறீங்க. உங்களை அங்கே பாவிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நான் இல்லவே இல்லை நீ தான்டா அப்படின்னு ஆயிடும். அப்ப அந்நியத்துக்கும் அனன்யத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். அது ரமண சகசிரம்னு ஒரு நூல் இருக்கு, ரமணவே எழுதுனது. 990வது ஸ்லோகம். அதுல ஒரு வாசகம் போட்டிருக்காங்க, அருமையானது. அது நோட் பண்ணிட்டு வந்து, உன்னை நினைப்பது நான் தன்னை நினைப்பதுவே. உன்னை நினைப்பது நான் தன்னை நினைப்பதுவேன்னா, உன்னை நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் தன்னையே நினைக்கிறேன்னு அர்த்தம். என்னை நினைப்பது எண்ணாமையே. மன்னது ஓம் நான் என்று எழாதிருக்கும் நாட்டமே, நான் என்று எழாதிருக்கும் நாட்டமே நாடுவதும் ஏன்? என் இருப்பே அது. என்ன சொல்ல வராது முதல் வரியில? உன்னை நினைப்பது நான், தன்னை நினைப்பது அந்நிய பாவத்தை விட அனன்ய பாவமே உத்தமம். அதான் உன்னை நினைக்கிறதுங்கிறது அந்நிய பாவம். அனன்ய பாவம் என்னவே நினைக்கிறது உத்தமம்னு சுட்டி காட்டுறாரு. 2வது வரியில நினைப்பற்ற நிலையாகிய பாவனாதீதத்தை குறிக்கிறது. என்னை நினைப்பது எண்ணாமையே. என்னைய நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது என்ன ஆகணும்? நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லக்கூட கூடாது. அது நீங்க போய் ஒரு தடவை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையே வராது. அதுக்கு நான் ஒரு உதாரண கதையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த இடத்துல பேச்சு அற்றுவிடும். இதைத்தான் பதனியில் என்ன சொன்னாருன்னா, சித்தத்திலே எழுகின்ற எல்லா விருத்திகளும் ஒழிக்கணும்யா. அது இருக்கிறதுனாலதான் நீ என்ன பண்ற, உன்னைய மறந்துட்டு நீ வேற இதுல போய் புகுந்து விளையாண்டுட்டு இருக்கிற. அதனாலதான் யோகம், நீ உன்னைய அடையணும்னா அதுக்கு பேர் யோகம். யோக சித்த விருத்தி நிரோதக. அது சித்தத்துல எழுகின்ற விருத்திகளை எல்லாம் நீ இல்லாம பண்ணு. நீ எங்க போவ? நீ உங்ககிட்டே இருப்ப. அப்ப அவனுக்கு சந்தேகம், எண்ணங்கள் இருக்கிறதுனால தானே மனசு புத்தி சித்தெல்லாம் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா எண்ணமும் போயிடுச்சுன்னா அப்ப அங்க என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். ஒண்ணுமே இருக்காதா? என்ன இருக்கும்?
சித்தத்தில் இருக்கிற எல்லா எண்ணமும் ஒழிஞ்சு போச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? நான் என்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாது. இப்ப எல்லா திருஷ்யமும் ஒழிச்சுட்டே வந்து எல்லாத்துலயும் நான் தாண்டா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான், ஞானம் வந்துருச்சு. எல்லாம் எங்கதாண்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், ஞானம் வந்துருச்சு. அவனுக்கு தேவை இருக்கா? இப்போ ஏதாவது வேணுமா? அதான் எல்லாம் நினைக்க இருக்க. நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேங்கிறப்ப யாரை வெறுப்பான்? யாரையும் வெறுக்க மாட்டான். அப்போ அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாத்துலயும் நான் இருக்கேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்ப நான் யாரு? பிரம்மம். இந்த ஜெகத்து முழுவதும் என்கிட்ட இருக்கு, நான் அதுக்குள்ள இருக்கேன். அதுக்கு அந்நியம் இல்லை, நான் ஒருத்தன் தான் இப்ப இருக்கேன். அப்ப நான் யாருன்னு கேட்ட அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றேன். இத இங்க என்ன சொல்றாரு? முதல் வரியில அகம் பிரம்மாஸ்மி தான், அனன்ய பாவம் ஆயிப்போச்சு, அது கூட இருக்கக்கூடாதுன்றான். ரெண்டாவது வரி நினைப்பற்ற நிலையாகிய பாவனாதீதம். பாவனை நான் பிரம்மனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு கவனிச்சிருக்கீங்க. ஒண்ணு நானு, ஒண்ணு பிரம்மமாகிய நானு, இன்னொன்னு எல்லாம். நீங்க எல்லாம் எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல, அப்ப அந்நியத்தையும் பாக்குறீங்கல்ல. அது நானா இருக்கிறேன் ஞானம் வந்ததே ஒழிய அது இல்லாம போகல. கஷ்டம் பார்த்தீங்களா? அதனாலதான் பதஞ்சலி என்ன சொன்னாரு? சித்த விருத்தி நிரோதம் ஆயிடுச்சுனா ததா அங்க என்னடா இருக்கும்னா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். திருஷ்டு யாரு? திருஷ்டிங்கிறது நாங்க தான். ஸ்வரூபம் அந்த அந்த அவஸ்தானம்னா அது அது அதாவே உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு சொல்ற. ரெண்டாவது பொருள் இருக்காது. எண்ணிக்கை எப்போ வரும்? 1 2 3ன்னு தன்னை அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல தான் வரும். சப்ஜெக்ட் 1 2 3ன்னு வருமா? நான் ஒரு சப்ஜெக்ட், இவன் ஒரு சப்ஜெக்ட் அப்படி வராது. அதனாலதான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, சூரியன் வந்து சப்ஜெக்ட். இந்த மேல சூரியன் இருக்கு. 10 மண்பானை தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க. அந்த சூரியன் பிம்பங்களை பாக்குறீங்க. எத்தனை? ஒண்ணுதான். இப்ப 10 வச்சிருக்கீங்கல்ல, இப்ப எத்தனை? 11. எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்போ இங்க 10 வச்சிருக்கேன்னு சொல்றேன், 10 தெரியுதுன்னு. தெரியுது 10 11. எங்கெங்க தெரியுது 11? நீங்க அங்க பார்த்ததான் 11. அந்த இருக்கிறதே இல்லையே. இப்போ உங்கள்கிட்ட 10 தான் பாக்குறீங்க, எங்கன்னு வந்துச்சுன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம இங்க உட்காந்துருப்போம். இத்தனை பேர் இப்ப டாக்டர் கூப்பிட்டு எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு என்ன சொன்னா எத்தனை எண்ணுவாரு? எல்லாத்தையும் எண்ணுவாரு. பேஸ் அந்த அது ஒண்ணு அது எண்ணுவாரு, அது எண்ண மாட்டாரு. எண்ணிட்டாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கொள்றேன். அது மாதிரிதான் இது. ஒண்ணு இருக்கு, அது பிரதிபிம்பிச்சு இத்தனை பேர் இருக்கும். அப்ப எத்தனை நம்பரு? ஆப்ஜெக்ட்ல தான் எண்ணுவீங்க. சப்ஜெக்ட் ஒண்ணு. சப்ஜெக்ட் பேசி இல்லை. இப்போ சப்ஜெக்ட் பத்தி பேசக்கூடாது. சப்ஜெக்ட் தூக்கி கொண்டு வந்து ஆப்ஜெக்ட்ல போட்டு 11ன்னு சொல்றீங்க, அது ஆப்ஜெக்ட் ஆக்கிட்டீங்க, தப்பு இல்லையா? அப்போ 10 தான். இப்ப 2 உடைச்சா எத்தனை சொல்லுவீங்க? இன்னும் 2 உடைச்சா? இப்படியே உடைச்சி கடையில் 2 தான் இருக்கு. 8 உடைச்சாச்சு. இப்ப எத்தனை இருக்கு? இன்னும் 1 உடைச்சிட்டா 1ன்னு சொல்லிட்டீங்க. நம்பர் இப்ப யாரு 1 2 3 தான் சொல்றீங்க. 1 இருக்குது, அதையும் உடைச்சிட்டா இதுதான் இப்போ பிரச்சனையே. நீங்க சூரியனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
பிரதிபிம்பிச்சு பார்க்குறீங்க. எத்தனை எண்ணுவீங்க? அந்த சூரியன் எத்தனை எண்ணுவார்? இப்போ நீங்கள் தான் சூரியன், எத்தனை பார்த்துருக்கீங்க? ஒன்றுனா உடஞ்சிட்டே போகுது, நீங்கள் எண்ணிட்டே வந்திருக்கீங்க. 6 5 4 3 2. இப்ப நீங்க சூரியன், நீங்க எத்தனை பார்த்தீங்க? 10 பார்த்தீங்க. உங்களையே நீங்க 10 பார்த்துருக்கீங்க. உங்களையே 9 இது உடைச்சாச்சு. 1 இருக்கு, நான் 1 தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் உடைச்சிட்டா திரும்பி சொல்லுவானா? அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. என்னன்னா, பாவனா தீட்டம்னா இருக்கேன்ற நினைப்போட இருங்க, பாவனை பண்ண வேண்டாம். பாவனை பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடும். அதனால 2வது வரி நினைப்பு அற்ற நிலையாகிய பாவனாதீதத்தை குறிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு எப்ப சொல்லுவான்னா, திருஷ்யத்துல இன்னும் இருக்கிறப்ப தான் சொல்லுவான். திருஷ்யத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப சொல்லுவான் எல்லாமே நான் தான். அந்த சூரியனை கேட்டா, இங்க 10 பாத்திரத்துல 10 சூரியன் தெரியாத யாரு பாண்டா, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்? திருஷ்யத்தையும் பார்க்கறான், தன்னையும் பார்க்கறான். நான் தான் இதுல இருக்கேன் அப்படின்னு. உடஞ்ச பிறகு திருஷ்யமே இல்லைங்கிறப்ப அவன் எப்படி சொல்லுவான் நான் ஒருத்த மட்டும் இருக்கேன் அப்படின்னு? சொல்ல மாட்டான். 3வது வரியா சொல்லுது, அனன்ய பாவத்தின் முயற்சியை குறிக்கும் நாடுவது எதற்காக? அனன்ய பாவத்தின்றது தியானம் பண்ணணும், ஒரு ஆள் வேணும். ஏன் நீ ஒன்னையவே தியானம் பண்ணிட்டு இருக்கிற? நீ ஒன்னு தியானம் பண்ணி நான் இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுதுமா, நீங்க ஆப்ஜெக்ட் ஆக்கிக்குவீங்க. அதை தான் சொல்றாரு. எதற்காக என்று அறிவு விளக்கம் வருகிறது. அப்ப நான் தியானம் பண்ணி நான் திரும்பவும் தியானிக்கிறேன் அப்படின்ற சொல்லே வேண்டாம், அனன்ய பாவமே வேண்டாம் அப்படிங்கிறார். அதன் விளைவு தான் என்னுடைய இருப்பே அது, என் இருப்பே இதுதான்டா அப்படின்னு. பிரம்மனுக்கு 3 குணம் கொண்ட வார்த்தை இருக்கு, அவனுடைய பேர் அது என்னன்னா, அதுக்கு தவிர அல்டிமேட்டா வேற எதுவுமே கிடையாது. பிரம்மம்னு சொன்னா விலைக்கு சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்? 1 சத், 2 சித், 3 ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. அது சத்தா இருக்கிறது. என்ன அது இருக்கு, அவ்வளவுதான். அது இருக்கு. என்ன முட்டாளா இருக்குதா, மண்டா இருக்குதா, களிமண்ணாவா இருக்கா, இந்த அறிவோட இருக்கா? சித்து சகல அறிவும் கொண்டது. அதனாலதான் சத்தாக இருக்கிறது, சத்பாவம். இங்க கடைசியில அந்த பாட்டுல வருதா, பரதத்துவம் சத்பாவம்னு. அனன்ய பாவம், அந்நிய பாவம், நான் இருக்கிறேன் என்ற நினைப்பு கூட இல்லாம இருந்தா அதுதான் சத்பாவம். அதை சொல்றாரு. ஆக சத்பாவத்தில் இருத்தலை குறிக்கிறது, நானாவே இருக்கேன்னு குறிக்குது. இதைத்தாங்க ரொம்ப தெளிவா சொன்னாரு. இப்ப ஹாலையும் ரூமையும் நினைச்சு பாருங்க. அந்த ரூம்காரன் சொல்றான், தேற்றன்னு தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றாகி உன்னார் அமுதே உடையான்னு. உனக்குள்ள நான், எனக்குள்ள நீ அப்படின்ட்டு இருக்கு. ஆனா உண்மையில நான் உன்கிட்ட இருக்கிறேன், நான் இருக்கேன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. நானா தான் அது, அது ஹாலே நான் தான், நான் ஹாலா இருக்கேன் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்றாரு. பாவனை பண்ணணும் பூஜையில. அது எங்க கொண்டு போகும்? பாவனாதீதத்துக்கு கொண்டு போகும். பாவனாதீதம் எங்க கொண்டு போகும்? சத்பாவத்துல கொண்டு போகும். இதுக்கு பேர் தான் பரதத்துவம்ன்றார். இப்போ ஒரு கதை என்னன்னா, நான் எனது அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கு. நான் என்ன, நான் எனதுங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே. நீங்க உங்களை ரொம்ப நேசிப்பீங்களா, உங்க பொருளை ரொம்ப நேசிப்பீங்களா? உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்க பொருள் அவ்வளோ நேசிக்க வேண்டியது. ஆண்டவங்கிட்ட போய் சாமி கும்பிட்றப்போ எதையாவது கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஆண்டவனுக்கு கொடுத்துட்டே வரலாம். உங்களுடைய பக்தி திறமையை காட்டுறதுக்கு ஒவ்வொன்றா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. எதை கொடுக்குறீங்க தெரியுமா?
மமகாரத்தை தான் கொடுப்பீங்க. அதாவது என்னுடைய பொருளை தான் கொடுத்துட்டே வரீங்க. அதான் சொல்ற. இந்த ரெண்டுல அந்நிய பாவ அபியாசத்தை காலம் வரை எனது என்ற மமகாரமே ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அந்நிய பாவம்னு சொல்றோம்ல, அந்நிய பாவங்களை நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இழக்க தயார். மமகாரம் தான் இழப்பீங்க. அனன்ய பாவ சிந்தனை வருதுன்னு வைங்க, ரூமே இழக்க தயாரா இருப்பீங்க. ரூமு இருக்கிற பொருளை தான் இழந்துட்டே வருவீங்க. அப்ப கடைசியில் ஆன்மாவா தனியா நிற்கும். அதையும் இழக்கணும். அது எப்போ? அனன்ய பாவ சிந்தனை. அந்த அபியாசத்தின் இறுதியில நான் என்ற அகங்காரத்தின் சமர்ப்பணம் பூரணமாயிடும். ஆச்சுன்னா இந்த நிலையில தியானிப்பதற்கு கூட ஒரு நான் இல்லை. நானே கொடுத்தாச்சு. நீங்க எதை தியானிப்பீங்க? தியானம் பண்றது யாருக்கோ? ஆளு இல்லை தியானம் பண்றது. அது கிளம்பாம அகந்தை முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஆக மமகாரம் என்பது கர்மயோகி, அகங்காரம் என்பது பரதஜமாக இருக்கக்கூடிய பக்தி யோகி, பக்தன். அதனால கர்மம் ஞானம் இதை விட பக்தன் ஒருத்தன் தான் அகங்காரத்தை கொடுக்க தயாராவான். இந்த பாவனை முதிர்றப்போதான் சாதகன் இறைவன்கிட்ட சரணடைகிறான். எப்போ நம்ம சரணடைகிறோம்? நேற்று பேசணும் ஒரு அன்பர்கள்ட்ட. சரணடைகிறது ஒன்று. அதாவது எல்லா அறிவும் நமக்கு இருக்கு, ஆனாலும் முரண்படாவே நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நடக்க விடாம நீங்க தடுக்கவும் பார்க்கலாம், இல்லை அதை முழுமையாக்கவும் பார்க்கலாம். ஒரு ஆள் வாடாது, அம்மா பசிக்குதுமா, ஏதோ 10-20 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க இப்ப என்ன சொன்ன கொடுத்துருவீங்களா, இல்லை ஆராய்ச்சி பண்ணி ஏன் எதுக்குன்னு கேட்பீங்களா? ஆராய்ச்சி பண்ணும். அவங்க பசிக்கு ஏதாவது கொடுங்கன்னா சரி, அவங்க கணக்கு போட்டே சொல்றாங்க. ஒரு தோசை 35 ரூபாங்க, ஒரு காப்பி 20 ரூபாங்க, 2 இட்லி 10 ஊற்றி 20 ரூபாங்க. பசிக்குது, ஒரு தோசையும் 2 இட்லியும் சாப்பிட போறேன், காசு கொடுங்க. என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணுவீங்களா? எதுக்கு யோசனை பண்ணுவீங்க? அவங்க பசிக்குதுங்கிறாங்க, ஒரு தோசை 2 இட்லி சாப்பிட்றேங்கிறாங்க. அப்படியா கணக்கு போட்டு நீங்களே கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்துட வேண்டியதானே? ஏன் நீங்க யோசிச்சீங்க? எல்லாருக்கும் அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. பாத்திரம் மஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பழமொழியெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ உண்மையிலே இப்படி. ஏன்னா அந்த என்ன ஒரு வாடிப்பட்டியில் ஒரு டீ சாப்பிட ஒரு கடைக்கு முன்னால் கார் நிறுத்திருந்தேன். ஒரு அம்மா எங்கேயோ உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு வந்தாங்க. என்கிட்ட சாமி இந்த ஹோட்டலில் 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுக்கிறேன் சாமி, அதான் பசிக்கு பொண்ணு கொடுங்க சாமி, யாருமே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அவன் டீ வாங்கிட்டு வர்றதுக்கு டிரைவர் போயிருக்காரு. நான் என் பாக்கெட்டிலேருந்து எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு இந்தாம்மா 30 ரூபான்னு கொடுத்துட்டேன். அந்த அம்மா வாங்கிடுச்சு. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணும்ல, வாங்கிட்டு திரும்பி கொண்டு போய் அதே உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கார் நின்றுது. திரும்ப எந்திரிச்சு போய் அவர்கிட்ட போய், ஐயா 2 இட்லி ஒரு தோசை சாப்பிடணும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அப்போ யோசனை, எல்லார்கிட்டையும் ஏதோ காசு கொடுங்கன்னு கேட்கறத விட்டுட்டு கணக்கு போட்டு இப்படி கேட்டோம்னா நிறைய காசு சேரும். அவனும் கொடுத்ததா. இப்போ நான் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இந்த அம்மா இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே வந்தால் போமா இதே சொல்லிடலாம் அப்படின்னு செஞ்சா அது சரிபடுமா? இது நியாயமா நியாயம் இல்லைன்னா என் கருத்துக்கு உடன்படுமான்னு யோசிச்சு பார்த்தேன். என் கருத்துக்கு என்ன கருத்து? என்ற கருத்து என்னன்னா, இங்க முரண்படுவது என்னன்னா, ஏங்க நமக்கு ஒரு அறிவு இருக்கு எல்லாருக்குமே. ஆன்மீகத்தை நுழைஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. கத்திரிக்காய் விற்கிறவங்க கூட சொல்லுவான். அவன் வெற்றி அகாடமியில பாடமெல்லாம் படிக்கல, ஆனா அவன் சொல்றாங்க ஒரு தத்துவம். பாருங்க, இவங்கதான் கத்திரிக்காய் விற்றவங்களா? என்ன சொல்றாங்க அந்த ஆளு? நம்ம இருந்தாங்க இருக்கு எல்லாம் அவன் செய்யறான், அவன் சொல்ற மாதிரிதான் நடக்கிறது, எல்லாம் அவன் செய்யல அப்படிங்கிறான். எல்லாம் அவன் செய்யலன்னு சொன்னா அவன் தானே அனுப்பி வச்சிருக்கான். 2 இட்லி ஒரு தோசையும் கொடுன்னு பேசாம கொடுக்க வேண்டியதானே? ஏன் ஆராய்ச்சி பண்ணீங்க?
அப்ப ஆராய்ச்சியும் பண்ணுவீங்க, எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லுவீங்க. எல்லாம் அவன் செய்யலாம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தியிருக்க கூடாது. என்கிட்ட ஒரு இந்த மாதிரி சம்பவம் அவர் பண்ணியிருக்க கூடாது. பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உன் மூலமா கொடுக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். எல்லாம் அவன் செயல். கொடுக்க வச்சா என்கிட்ட வந்துட்டான் தான் யோசனை பண்ணக்கூடாது. அப்படிதான் நம்ம சிந்தனை கொண்டு போனோம்னா நாம இந்த தாட்டில் நிற்போம். எல்லாம் அவன் செயல் என்ற தாட்டில் நிற்போம், வருத்தப்பட மாட்டோம். கொஞ்சம் நினைச்சு நடக்கிற மாதிரி போய் வெற்றியான நேரத்தில் தடால்னு மாறிடும். உடனே அவனை கூப்பிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒன்னாங்கண்டா கிட்டிச்சிட்டோம் படா அப்படின்னு அவன் சாருமா திட்டினோம்னா எல்லாம் அவன் செயல்ன்றது என்ன அர்த்தம் இருக்கு? சொல்றான் தப்பாயிடுச்சு, சரி பகவான் இப்படிதான் ஜெயிச்சு சொல்லியிருக்காருன்னு. யாராலையாவது தப்பு ஆகலாம், அவனாலையும் ஆகலாம், மற்றவங்களாலையும் ஆகலாம். ஆனா அவனு ஒரு காரணம் காட்டுறோம்ல, அவன் காரணமா இல்ல அவன் காரணமா? அப்ப நம்மளே அது புரியாம போகுது நடப்புல, வாழ்க்கையில. அதனாலதான் இங்க சொல்ல வர்றாரு ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில மாமேவ சரணம் விரஜ அப்படிலாம் சொன்னவர். இப்போ 18வது அத்தியாயத்துல 62வது பகவத்கீதை சுலோகத்தை படிச்சு பாருங்க. அவர் சொல்றார், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. எந்த பாவம்? சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்தியம் ஸ்தானம் பிராப்சியசி. நீ அடைவாய், அந்த ஸ்தானத்தை அடைவாய். பராம் சாந்தியம், பராம் சாந்தியம்னா தீண்டு இறங்கி அசாந்தி வரும்னு இல்லை. பராம் சாந்தி எப்பவுமே அமைதியா இருப்ப, முடிந்த நிலை அது. பிராப்சியசிங்கிறார். யாராலனா தத் பிரசாதான், அவனை நீ சரணடைஞ்சா அவன் இந்த பிரசாதத்தை தருவான். பிரசாதம்னா அவன் வழி தருவான்னு அர்த்தம். எந்த வகையிலும் பரமேஸ்வரனையே நீ தஞ்சமடை. பரமாத்மாவின் அருளினால் உயர்ந்த அமைதியானது நிலையான பரமபதத்தையும் அடைவாய். இந்த இடத்துல என்ன சரணட உனக்கு எல்லாம் தரணுன்னு சொல்லல. தமேவ சரணம் கச்சன்னு ஆரம்பிச்சாரு. எப்போ? முடிகிற நேரத்தில். அது வரையும் என் பெண்ணை பேசி கேளு. நான் என்ன சரணம் இருந்தாதான் நான் சொல்றேன், நீ கேட்ப, இல்லைன்னா அது நடக்காது. அதனாலதான் அவர் யாருன்னா தம் அப்படிங்கிறது இவர் தான், இவர் தான் அவரும். இதை முதல்ல ஃபாலோ பண்ண. இந்த இடத்துல குருவா இருக்கார், அந்த இடத்துல அவராகவே இருக்கார். அதனாலதான் இங்க சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம தப்பு பண்ணுவோமா நல்லதையே பண்ணுவோமா? நம்ம தப்பே பண்ண மாட்டோமா? என்ன சொல்ல வரும் தெரியுமா? இந்த மாதிரி மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா அதை ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ அதற்கு நாயகமே. என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. அவன் பயந்துட்டான், இவன் தப்பு பண்ணா என் பள்ளிய போறான்டா, இவன் நல்லதுன்னா என் பள்ளிய போறான். ஆமா, உன்கிட்ட நான் விட்டேன், நான் என்றதை உன்கிட்ட குடிச்சுட்டேன், என் பொருள் உடைமையும் உன்கிட்ட குடிச்சுட்டேன். நீ நன்றே செய்வாய் பிழை செய்வாய், அது எனக்கு தெரியாது. நீ நல்லா செய்வியோ கெட்ட செய்வியோ அதுக்கு நான் கிடையாது. அதனாலதான் அவன் சொல்றான், நான் யாருன்னா ஒண்ணுக்கும் ஆகாதவன், நீ யாருன்னா நல்ல வேல்யூபிள் பர்சன். நான்ங்கிறது ஒண்ணுக்கு ஆகாத இந்த பொருளை வச்சு கொண்டு எவ்வளவு காலம் வாழ்ந்தேன், இப்பதாங்க புரிஞ்சுது. அதனால ஒண்ணுக்கும் ஆகாததை என்ன ஓட்ட கொடுத்துட்டு ஒன்னைய சூப்பரான அந்த வேல்யூபிலிட்டியை நான் வச்சிருந்தேன். அப்படி சொல்ல, தந்தது என் தன்னை, கொண்டது உன் தன்னை. யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? தந்தது என் தன்னை அப்படின்னு ஊன்னு ஆளை பார்த்து சொல்லுது. கொண்டது உன் தன்னை. நான் என்னையோ உன்கிட்ட கொடுத்தனால நான் ஹாலாயிட்டேன், நான் ரூமா இருந்தது போயிட்டேன். அப்பா, இதை வச்சுட்டு நான் பட்ட பாடு. இந்த ரூமா இருந்து எத்தனை பிறவி எடுத்து, எத்தனை பேரு, எத்தனை சொந்தம் பந்தம் உடைமைகள், நான் யாரும் தெரியுமா பயந்து கவலைப்பட்டு சந்தோஷப்பட்டு சுகப்பட்டு எல்லாம் இப்ப ஆண்டா புரிஞ்சுது அப்படின்னு சொல்றார்.
இந்த 10வது சுலோகத்துல என்னதான் சொல்ல வந்தாருன்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்றோம். 8 பாயிண்ட் இருக்கு. 9ங்க. அது என்னன்னா, பாவனை முதிரும் போது நமது இருப்பு விளங்கும். பாவனை முதிச்சானாதான் நாம யாருன்னு கண்டுபிடிப்போம். பாவனையை கடந்ததே நமது இயல்பு. ஸோ நம்ம பாவனை பண்ண நம்ம இயல்பு இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். பாவனை இருப்பது பக்தி. பாவனையை கடந்ததுங்கிறது தான் பராபக்தி. பக்தியோட நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பாவனையோட என்ன வேணாலும் செய்யலாம். இது எல்லாமே பக்தி தான். பராபக்திங்கிறது ஐக்கியமாகிறது. அது இரட்டை நீங்கிய ஒருமையே உண்மை. எந்த வகையிலையும் இரண்டுங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவனையை கடந்த நிலையில் இருப்பது ஒண்ணுதான். பாவனையை கடந்தால் நம் செயலை இறைவன் செய்வான். நீங்க பாதிக்கிறதுனாலதான் நீங்களா செய்ய வேண்டியதாகிறது கர்ம யோகமாகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த பாவனையை கடந்து போறதுக்கு வழியை சொன்னார். எனக்கு இந்த தர்மம் விதிக்கப்பட்டிருக்கு, நான் என் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் காப்பாற்றி படிக்க வச்சு பூணூல் போட்டு பேர் குத்தி அது என்னமோ செய்யணும்ல, அதெல்லாம் செய்ய என் கடமை இல்லையா? அதை செய்யாம நான் ஒன்று நினைச்சிட்டு இருந்தா இது யார் செய்வா அப்படின்னு நினைச்சு நம்ம இதை செய்யறோம். பகவான் அப்படியா, சரி சரி. வேலைக்கு ஏன் போற அவசியம் சாப்பாட்டுக்கு காசு பண்ண வேணும்ல, நான் போய் வேலை செஞ்சாதானே. நான் உனக்கு காலையிலும் சாயங்காலமும் 2 நேரம் ஊர்வத்தி காட்டுறேன், கற்பூரம் காட்டுறேன், சாமி கும்பிட பொட்டு பூ வைக்கிறேன். மற்ற நேரம்லாம் நான் வேலைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்ல அப்படின்னு. பகவான் அப்படியா, அப்ப நீ செய்வேங்கிற. சரி சரி, எல்லாருக்கும் சரி சொல்றாரு. ஆனா என்ன பொறுப்பாளி ஆக்க போறதுன்னா நீ என்ன செய்யணும்? அதைத்தான் என்ன சொல்ற, உனக்குன்னு ஒரு கர்மம், ஒரு கடமை, ஒரு தர்மம்னு சொல்ற பத்தியா, அதுல விடா. சர்வ தர்மான் பரித்தேஜ்ய. தேஜ்ய அப்படின்னா விடுறது. பரித்தேஜ்யன்னா கண்டுக்காத, முற்றிலும் விட்டுரு. வீட்டுக்காரி கேட்பா, என்னங்க ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்க, அது என்னவோ தெரியாது எனக்கு போ அப்படின்ட்டு விட்டு சொல்லாது. அவன் தருவான்னு கூட சொல்லாத, எனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா நான் உன்கிட்ட தான் மனசை வச்சிருக்கேன், அந்த இதுக்கு என் மனசு போவாது. சர்வ தர்மான்னு பதிச்சு வச்ச சொல்லிட்டு மாம் ஏக்கம் சரணம் விரஜ, இன்னும் ஒருத்தனையே நீ சமநாட. அப்படி செஞ்சேன்னா நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம பாவத்துக்கு உள்ளாவேன்ல. பாவமாகுமா இல்லையா? அப்பா அம்மாவை கவனிக்கணும், கடைசி நேரத்தை கவனிக்கலன்னு ஒரு கெட்ட பேர் வரும். அதுக்குள்ள என்ன பண்றது அப்படின்னு அப்பதான் சொல்றாள், மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவா. நான் ஒன்று என்ன பண்ணுவேன் தெரியுமா, சர்வ பாபேபியோ. இதை கவனிங்க. ஏதாவது பாவம் வந்துன்னு நினைச்சேன்னா எல்லா பாவத்தில இருந்துமே மோட்ச விஷயான்னு மாற்றிட்டாங்க. பாவத்திலிருந்து விடுதலை செய்து மோட்சத்துக்கு நான் வழிகாட்டுறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அப்படி சரணடையணும்னு சொல்லிட்டு சரி அவனு நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா, இப்போ நீ விவசாயம் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணலாமா? சம்பவங்கள் நடக்கின்ற போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது ஏன் இப்படி நடக்குது, நான் இது இப்படி பண்றேன் பாரு, நான் அப்படி பண்றேன் பாருன்னு சேரலாமா? அப்போ ஒரு ஐயரை கூப்பிட்டு வீட்டில் ஹோமம் பண்ணி, கணபதி ஹோமம் பண்ணி, நாமளும் மாலையும் கழுத்துமா உட்காந்து அவர் சொல்ற மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு உட்காரலாமா? சங்கல்பம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அவரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். மாம் ஏக்கம் சரணம் விரதா சொல்லிட்டு ஐயர் முன்னால சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்பதான் அவர் கவனிப்பார். நான் உங்ககிட்டே விட்டு, நீங்க என்ன பாருங்க, பக்த விஜயத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கதையை படிச்சீங்கன்னா ஒரு சின்ன சமாச்சாரத்துக்காக எதனா இறக்க தயாரா இருப்பாங்க. அப்பதான் பகவான் வந்து காப்பாற்ற. சாப்பாடு கூட இல்லாம பட்டின சாவது கூட தயாரா இருப்பான். அதை பார்த்து அப்பா இந்த மாதிரி எனக்காக நீ இப்படிலாம் உன் வாழ்க்கையவே இல்லாம பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்க என்ற சூழ்நிலை வருது. அது வரைக்கும் அது அங்க ஒன்றிட்டு இருக்கான். இதைத்தான் இங்க சொல்ல வந்தார். சரியா? இப்போ பாவனையை கடந்த பின்னரே திருவருளின் செயல்பாடு விளங்கும்.
பகவானுடைய செயல் என்ன, ஏன் நம்ம இப்படியெல்லாம் பண்றாரு, இதுதான் ரகசியம். இப்போதான் நடக்கிறது பகவானுடைய செயல்னு நம்ம சொல்றோம், ஆனா ஏன் நடக்கிறது இப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப தெரிஞ்சிடும். இப்படி விட்டுட்டீங்கன்னா பகவான் ஏதை செய்கிறாருன்னு நமக்கு புரிஞ்சிடும். அனன்ய பாவம், பாவனாதீதம், சத்பாவம், சரணாகதி, பராபக்தி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாம் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. எந்த பொருளை? நம்முடைய இருப்பு நிலை. அதுதான் இது. அங்க நிக்க வைக்கிறதுக்கு இத்தனை பாடு. இது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் மூளையை நல்லா கசக்கி சாணம் பிடிச்சு வச்சு கூட கவனிச்சாதான் 10வது ஸ்லோகம் நமக்கு புரியும். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருப்பதே சிறந்த யோகம். எது உதித்த இடத்தில் எது ஒடுங்கி இருக்குது அது பார்க்கணும். எது உதிக்கிறது, எங்க உதிக்கிறது. இதான் ரமணர் நான் சொன்ன அந்த திருவண்ணாமலை குகையில உதிக்கிற இடம் எதான்னு கண்டுபிடிச்சார். அபிராமி பட்டர் கூட அபிராமி ஸ்லோகம் எழுதுறப்ப முதல் வார்த்தை அதான், உரிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஆரம்பித்தார். உரிக்கின்றன்னு சொல்றாரு பாருங்க. அது மாதிரிதான் பிராணாயாமம் பண்றோம்ல, இப்படி மூச்சோட இப்படி இருக்கிறது, மூச்சு அப்படி இருக்கிறது, எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிராணாயாமம் பண்றோம். நீங்க நாம ஜபம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிராணாயாமம் ஆகும். அது சாரதா தேவி அம்மா சொல்லியிருக்கோம். சரி, பிராணாயாமம் ஆகுறப்போ ஞானம் வருது பிராண நிலையே. அது எப்போ அப்படின்னா பூரகம், ரேசகம், கும்பகம்னு 3 இருக்கு. கும்பகம்ங்கிறது என்ன தெரியுமா? அடங்கி இருக்கிறது. வெளியிலையா உள்ளையா? அது என்ன சொல்றாரு பிராணாயாமம் கண்டுபிடிச்சவரு, மூச்சு எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? மூச்சு வருது இல்ல, உயர்ந்து மூச்சு வருது, அப்புறம் திரும்ப மூச்சை இருக்கிறோம், உள்ள போகுது. எங்கிருந்து தொடங்குது? உள்ளதான் ஒரு இடம் இருக்கணும்ல. சரி, எங்கேயோ இந்த இடத்துல இருந்து தொடங்குது, வெளியே போயிடுச்சு, உள்ள வரப்போ அதே இடத்துக்கு வருதா? இல்ல. பார்த்தீங்களா? 12 நீளம், 8 உள்ள, வெளியே போகுது, 4 குறையுது. அப்ப என்ன சொல்ல வராது, நீங்க கதி கண்டுபிடிக்கணும்னா, எப்போ கும்பகம் ஆகணும்னா, எங்க உதிக்குதோ அது வெளியே போக விடாம உதிக்கிற இடத்துலயே, எங்க தொடங்குற இடத்துலயே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போறதும் வர்றதும் இல்லாம அங்கேயே நிறுத்திங்க. அப்படி நிறுத்தினா அதுக்கு பேர் கும்பகம். அது நடந்தா என்ன ஆகும்? அது குண்டலினி சக்தி என்பது அப்பதான் எழும்புகிறது. அதைத்தான் இங்க சொல்ற. அங்கேயே பிறந்து அங்கேயே முடிக்கணும், வெளியே போக விடக்கூடாது, உள்ள வாங்கவும் கூடாது. இதுக்கு பேர் தான் கும்பகம்னு சொன்னோம். இத பிராணாயாமம் பண்றவங்க எண்ணிக்கையோட பண்ணி கொஞ்சமா கூட்டுவாங்க. நாம அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. உட்காந்து நம்ம படிச்சோம்ல இருந்ததில்ல, முதல்ல வெளியில இருக்கிற நாம ஜபம், அப்புறம் நாக்கிலே சொல்றது, அப்புறம் மனசால சொல்றது, இப்படி உள்ள போய் அந்த மாதிரி ஜபம் சொல்ல அப்படி பழகணும்னா இதெல்லாம் கை கொடுக்கும். இதுதான் உபதேச உந்தியாரில் உண்மையிலேயே இந்த நாம ஜபத்தினோட தன்மையைத்தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காள் தியானம் வரைக்கும். அதுக்கு பிறகு இப்ப பாருங்க, எங்க உதிக்குமோ அங்கேயே முடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார். சரியா? சாந்தி மந்திரம். ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.